ஆல் வெல்கம் டு எஸ்டே வாய்ஸ் ஓவர். இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு பாடி கிடச்சிருக்குமா, அது வந்து நம்ம லேடி ஓக்டேங்கோட ஹஸ்பண்ட் பாடின்னு சொல்லிட்டு மெஜிஸ்ட்ரேட் கூப்பிட்டு அமைச்சிருப்பாரு. ஸோ இவங்களும் போய் செக் பண்ணாங்க, இவங்களும் இவங்க பிரதர் இல்லாவும். பட் ஆனால் செக் பண்ணும்போது இவங்களுக்கு தெரியுது கண்டிப்பாக இது அவர் இல்லைன்னு சொல்லிட்டு பாடிலாம் ரொம்ப டீகம்போஸ்டாக இருக்கு. ஆனாலுமே லேடி ஓக்டேங் தெரியுது இது வந்து என் ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த ஜட்ஜ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாரு. இல்லை கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்டாக தான் இருக்கும், ஒழுங்காக பாருங்கன்னு சொல்கிறப்போ இவங்க வந்து சரி அந்த பாடியை திருப்பி காட்டுங்கன்னு சொல்லி ஷோல்டரில் அந்த மார்க் இருக்கான்னு பார்க்குறாங்க. அந்த டேட்டு போட்டிருந்தார்ல, பட் இருக்காது. அப்புறம் ஏன் ஷோல்டர் காட்ட சொன்னீங்கன்னு சொன்னதுக்கு இல்லை அவருக்கு அங்கே ஒரு ஸ்கார் இருந்துச்சு, இவருக்கு ஸ்காரே இல்லை, ஸோ கண்டிப்பாக இது என் ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்கிறப்போ அந்த ஜட்ஜ் வந்து திரும்ப இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. இல்லை இது கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்டாக தான் இருக்கும், நீ விடோவாக பயந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க பிரதர் இல்லா தான் சரி அவங்க சொல்கிறாங்க இருக்கட்டும், நான் ஏன் போய் சொல்லணும், என் பிரதர் இல்லை நான் அதுக்கு போய் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் என் ஃபேமிலி இந்த மாதிரி அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா ஊர் மக்கள்லாம் நம்ம லேடி ஓக்டேங்க பார்த்து ஒரு மாதிரி காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா அந்த டால் இருந்துச்சுல்ல, ஒரு சூனியக்கார பொம்மை வச்சுருந்தாங்களே நியூலி மேரிட் கப்பல் கிட்ட. ஸோ வந்து அது இவ தான் வச்சிருப்பா, இப்போ வந்து இவங்க ஹஸ்பண்ட் பாடியில் வேறு போய் சொல்கிறா, விடோவாக பயந்துக்கிட்டு போலேன்னு சொல்லிட்டு ஊரில் எல்லாரும் காசிப் பண்ணுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு யார் இதை சொன்னான்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியாக அவங்க ஃபேமிலியில் இருக்க ஸ்லேவ்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கா பிரதர் இல்லா, அவங்க ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து வச்சு பேசுகிறப்போ நம்ம அன்றைக்கி 3 பேர் தான் அந்த யார் இதை வெளியே சொல்லியிருப்பா அந்த டால் இருந்த விஷயத்தைன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம மேக்ஸிமா சொல்கிறாங்க, அன்றைக்கி ஒரு நாள் வந்து நீங்கள் ஸ்டடி ரூமில் பிரதர் நான் கூட பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, நான் வரப்போ போயிட்டாங்க, நானும் தெரியாமல் நினச்சிருப்பேன் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ இவங்களும் யோசிக்கிறாங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே அந்த பொண்ணு இல்லை பிரதர் அவள் கல்யாணம் பண்ணியிருக்காள் மிரேயாங், அவள் சொல்கிறா ஒருவேளை அன்றைக்கி நிறைய கெஸ்ட்டெல்லாம் வந்திருந்தாங்க, அவங்க யாராவது கூட இருக்கலாம்ல அப்படின்னு. சரி கரெக்டு தான், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையும் நம்ம சந்தேகப்படக்கூடாது, வேறு யாராவது வெளியால் தான் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அப்புறம் இந்த பிரதரின்லாம் இருக்கார்ல, அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர், அந்த அவங்க மென்னெல்லாம் இருப்பாங்களா அந்த ஊரில், அவங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து உன்னுடைய லேடி ஓக்டேங் இருக்காங்களா, அவங்க வந்து இந்த ஊரை விட்டு ஏதோ ஒரு மென்காக வந்து லீகல் அட்வொகேட்டாக போனாங்களாமே, ஊரை விட்டு ரொம்ப நாள் வெளியே இருந்தாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியல, யார் கூடலாம் சுற்றிட்டு இருக்காளோன்ற மாதிரி தப்பாக பேசுகிறாங்க. இவர் ரொம்ப டென்ஷன் ஆகிறார். திருப்பியும் கூட அவங்க ரொம்ப தப்பான ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன், நீயுமே அதுக்கப்புறம் லேடி ஓக்டேங்குமே அஃபேரில் இருக்கீங்களா ஆக்சுவலி யார் சொல்கிறாங்கன்னா அந்த பிரதரின் லாவையும் அவங்களுமே தப்பாக சேர்த்து பேசுகிறாங்க. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, எப்படி நீங்கள் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே விடு, எனக்கு இப்போ என்ன கொஷினா, ஒரு விடோ எப்படி வீட்டை விட்டு வெளியே போகலாம், தான் எனக்கு கொஷின், விடோவா எதுக்கு நீங்கள் என் அண்ணியை விடோன்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறப்போ, விடோ இல்லாமல் அவள் யார், 7 வருஷமாக புருஷன் திரும்பி வரல, நீங்கள் அந்த பாடி வந்து அவர் ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொன்னாலும் நம்ப முடியுமா, அதெல்லாம் கிடையாது, அது கண்டிப்பாக வந்து ஓக்டேங்கோட ஹஸ்பண்ட் தான், அவங்க போய் சொல்லிட்டு இருக்கா, வீடோ தான், அவருக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது. அப்புறம் இங்கே நம்ம லேடி ஓக்டேங் வந்து அந்த மதர் செஞ்சுரியில் ஹெட் இருக்காங்க, சீஃப் லியோட ஒய்ஃப், அவங்கள போய் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தான் இவங்க மேலே கொஞ்சம் நல்ல கன்சர்ன் இருக்குல்ல, ஸோ அவங்கள போய் பார்த்துட்டு அந்த டால்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறப்போ என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறப்போ, எனக்கு தெரிஞ்சு இந்த லீகல் அட்வொகேட்டாக இருக்கும்போது நான் நிறைய பேரை பகச்சிக்கிட்டேன், அதில் யாரோ வந்து வேணும்னே என்னை ட்ராப் பண்ணி விடோ ஆக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க போலன்னு சொல்லிட்டு லேடி ஓக்டேங் சொல்லுவாங்க. அவங்களும் உடனே சொல்லுவாங்க, ஆமாம் அன்றைக்கி வெட்டிங் நடந்தப்போ கூட பேக் ஃபேமிலியை சேர்ந்த அந்த லேடியை நான் பார்த்தேன்னு சொல்கிறப்போ அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ நம்ம பிரதர் நான் வந்து வீட்டில் இருக்க எல்லாரும் கேதர் பண்ணி வந்து மீட்டிங் மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த வீடு யாரோடது, என்னோட சிஸ்டர் இன் லா தானே லேடி ஓக்டேங் தான், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என் பிரதரை தேடி நான் போகிறேன், நான் இதுக்கு 7 வருஷம் முன்னாடி நான் போயிருக்கணும், தேவையில்லாமல் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன், இவ்வளோ கெட்ட பேர் என் அன்னைக்கு வரும்போது என்னால் பார்த்துட்டு இருக்கும் போது முடியாது, யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்குறப்போ இப்போ அங்கே இருக்க ஸ்லேவ்ஸ் அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம பிரதர் இன் லா எல்லாரும் சேர்ந்து வந்து நம்ம ஹீரோவை தேட போகிறாங்க. ஆனால் வந்து நம்ம ஹீரோயின் லேடி ஓக்டேங் வந்து ரொம்ப தடுக்கிறாங்க, இல்லை வேணா போகாதீங்கன்னு சொல்கிறப்போ எதுக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறப்போ சொல்லுவாங்க, இல்லை அவர் வரதா இருந்தால் அன்றைக்கே வந்திருப்பாரு, என்னை பார்த்துட்டு மூஞ்சி திருப்பிட்டு போயிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களா. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறப்போ, ஆமாம் நான் அந்த லீகல் அட்வொகேட்டாக வெளியூருக்கு போனேன்ல, அங்கே வச்சு நான் அவரை பார்த்தேன், ஆனால் என்னை பார்த்துட்டு அவர் மூஞ்சி திருப்பிட்டு வேறு எங்கேயோ போயிட்டான்னு சொல்கிறப்போ, அவரை நான் சும்மா விட மாட்டேன், அவனுக்கு விருப்பம் இல்லைனாலும் அவன் காலர் பிடிச்சி நாங்கள் கூப்பிட்டு வருவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதரின்லாவும் போட்டில் ஏறி கிளம்பிடுறாரு. இப்போ அந்த பேக் ஃபேமிலி சேர்ந்து அந்த லேடியை பார்க்குறதுக்கு வந்து இந்த மதர் சென்ச்சரியில் கொஞ்சம் கன்னிங்கான ஒரு லேடி இருப்பாங்களே, அவங்க போகிறாங்க. 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, பரவாயில்ல உன் பொண்ணு பயங்கரமான ஆளாக இருப்பா போல இருக்குது, அவள் ஹஸ்பண்ட் வேறு இப்போ தேடுறதுக்காக வெளியே அமிச்சிட்டாங்க, இந்த டைம் நம்ம வந்து லேடி ஓக்டாங்க விடோன்ற ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணோன்னா யாருமே அவளை டிஃபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா வீட்டில் ஒரு மெயின் கூட இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. உன் பொண்ணு சரியான ஆள் தான்ப்பா, அந்த மாதிரி ஒரு மோசமான டாலை அவளுக்கே வச்சுக்கிட்டா பற்றியா அப்படின்னு சொல்கிறப்ப, பின்ன என்ன மாதிரி தானே என் பொண்ணு இருப்பான்னு அதை பெருமையாக பேசுகிறாங்க அவங்க 2 பேரும். அப்புறம் இந்த கன்னிங்கான லேடி கேட்குறாங்க, இந்த மாதிரி லேடி ஓக்டேங் வந்து சூசைட் தான் பண்ணிக்கிறா, அவள் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டான்னு நினச்சின்று எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இவங்க ஒரு மாதிரி பயங்கர மோசமாக யோசிக்கிறாங்க. இப்போ அந்த பிரதர் இன் லாவும் அப்புறமேட்டுக்கா அவங்க ஸ்லேவ் தோக்கியும் வந்து எல்லா இடமும் வந்து அவரோட ஃபேஸை ட்ரா பண்ணி காட்டுறாங்க, இந்த ஹியூமன் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு. பட் எல்லாருமே வந்து இல்லைன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க இவங்க 2 பேரையும். அப்போ நைட் டைம் வந்து நம்மளுடைய ஸ்டோரி டெல்லரும் நம்ம மன்ஸ்கவுண்ட் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த இடத்துல வந்து அந்த ஸ்லேவாக இருக்கார்ல அவர் பார்த்துருவார், ஐயோ என்னுடைய மாஸ்டர் தானே வரும்னு சொல்லிட்டு ஹக் பண்ணும்போது, இல்லை நான் இல்லடா விடுறான்னு அவரை கத்தின்னு இருப்பார். அதுக்கப்புறமேட்டுக்கா பிரதர் இன் லா தான் வந்து இல்லை இது வந்து என்னோட அண்ணன் கிடையாது, சின்ன வயசுலேயே நான் அவரை பார்த்துருக்கேன் 7 வருஷம் முன்னாடின்னு சொல்லிட்டு, நீ தானே அந்த பிரதர் இன் லா, என்னடா சாப்பிட்ற இப்படி வளர்ந்துட்டுன்ற மாதிரி ஸ்டோரி டெல்லர் கேட்பாரு. அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் உங்களோட அண்ணனை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு, ஏன்னா இவருக்கு நிஜம் தெரியாதுல்ல, இந்த மாதிரி வந்து அவங்க ரிட்டர்ன் ஆகலை, லேடி ஓக்டேங்கோட ஹஸ்பண்ட் ரிட்டர்ன் ஆகலைன்னு அவருக்கு தெரியாது, அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிட்டர்ன் ஆகிட்டாங்கன்னு தான் நினச்சிட்டு இருக்காரு.
அப்புறம் வந்து அந்த ஸ்லேவ் வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி வந்து நீங்கள் தான் 7 வருஷம் முன்னாடி போனீங்க, அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை, இப்போ உங்களால் தான் வந்து ஏன்னா அவர் அந்த ஸ்லேவ் வந்து என்ன நம்புறாருன்னா, இது வந்து கண்டிப்பாக உங்களோட பிரதர் தான், அதாவது லேடி ஓக்டியாங்கோட ஹஸ்பண்ட் தான், இவர் போய் சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு அவர் பாட்டு கொள்ளுறாரு. உங்களால் தான் வந்து லேடி ஓக்டியாங்க விடோன்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க ஊர் மக்கள்லாம், அவங்களுக்கு எவ்வளோ தண்டனை கிடைக்கும் தெரியுமா, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு. இதை வந்து பார்த்துட்டு மன்சுகா அப்படியே ஷாக்கில் நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா மன்சுகா தானே போய் சொன்னார். அதுக்கப்புறமேட்டுக்கா ஸ்டோரி டெல்லர் சொல்கிறாரு, ஓ அப்போ வந்து இது ஹைப்போதெட்டிக்கல் கொஷினில் அவன் உண்மையாகவே திரும்பி வரல அப்படி தானே சொல்லிட்டு மன்சுகா பார்த்து முறைக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா மன்சுகா சொல்கிறாரு, எனக்கு ஒரு விஷயம் தெரியும், ஆக்சுவலி வந்து உங்கள் பிரதர் வந்து இந்த ஊரில் ஒரு போட்டில் ஏறி போனான்னு சொல்லிட்டு பக்கத்து ஒரு வழி சொல்கிறாரு, தேங்க்ஸ் இந்த இடம் சொன்னதுக்கு. இவங்க 2 பேர் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரி டெல்லர் பயங்கரமாக கத்துறாரு, நீ எதுக்குடா என்கிட்ட உண்மையை சொல்லலைன்ட்டு. அப்புறம் இவர் வந்து மனசுக்கார கேட்குறாரு, நடந்த எல்லாத்தையும் ஒழுங்காக முதல்லேருந்து சொல்லுன்ற போது, உங்களுக்காக லீகல் அட்வொகேட்டாக வாதாடலான்னு வரும்போது தான் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பார்த்தாங்க. பட் அவர் என்ன மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டார். அவங்க பயங்கரமாக நீ கழுதாங்க, நான் இது வரைக்கும் குதோக்கி அவ்வளோ அழுது பார்த்ததில்லை, அவ்வளோக்குள்ள மனசு உடஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்கிறப்போ, இவ்வளோ கஷ்டத்தையும் வச்சிருந்தா அவன் எனக்காக வாதாட வேறு வந்தாலும் சொல்லிட்டு இவர் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. நீ எதுக்குள்ள இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு கேட்குறப்போ, நான் தான் சொன்னேன் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் அதை வச்சு என்ன பண்ணுறது கேட்குறப்போ, நான் என்ன உண்மையை சொல்லி தான் நீங்கள் என்ன எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவ கூட போயிருப்பீங்களான்னு கேட்குறப்போ, கண்டிப்பாக நான் போயிருப்பேன், அவள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த ப்ரொஃபஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவ கூட தான் நான் கண்டிப்பாக போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நான் இப்பயே போகிறேன்னு போகிறாரு. அப்போ வந்து மனசுக்கு தான் தடுத்து, ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சங் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் சன், அந்த பொறுப்பு ஒழுங்காக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கும் தனியாக ஃபேமிலி இருக்குது, அவங்கள பார்த்துக்க அவங்க பிரதரின் நல்லா இருக்காங்க, ஸோ அதனால் நீங்கள் அதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம லேடி ஓக்டியாங்க வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மிரேயாங்க வரா, பிரதர் இல்லாவோட ஒய்ஃப் இருக்காளா, அவள் வரா, அவள் வந்து இப்போலாம் எதுவுமே சாப்பிட்றதுல போல மேக்ஸிமம் திட்டிட்டு இருக்காங்க, எதுவும் சாப்பிட மாட்டேன், ரெடியும் ஹஸ்பண்டை மிஸ் பண்ணுறதுனால தான் சாப்பிட மாட்டேன்ற போலன்ட்டு. உடனே லேடி ஓக்டியாங்க ரொம்ப ஃபீல் பண்ணாத, கொஞ்சம் நாள் வந்துடுவான் சரியா அப்படின்னும் போது, நீங்கள் லோன்லேயே இது வரைக்கும் ஃபீல் பண்ணது இல்லை, எப்படி இப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறப்போ, எனக்கு தான் நிறைய கேசஸ் இருக்கேன், நான் இதிலே பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு லேடி ஓக்டியாங்க காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ்லாம் கூட நீ கொஞ்சம் படி, நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் எப்படி இந்த மாதிரி லாயர் ஆனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு அவங்க கேட்குறப்போ, அது ஒரு பெரிய கதை, நான் வந்து பேக்கிக்காகவும் அதுக்கப்புறம் மக்சிமாக்காகவும் தான் லாயர் ஆனேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து மக்சிமா சொல்கிறாங்க, எனக்கு பேக்கின்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவளை ரொம்ப தப்பாக பேசி கொன்னுட்டு அதை வந்து சூசைட் மாதிரி ஃப்ரேம் பண்ணாங்க, எனக்காக லேடி ஓக்டியாங்க தான் வாதாடி காப்பாற்றினாங்க அப்படி சொல்கிறப்போ வந்து, யார் அதெல்லாம் பண்ணான்னு சொல்கிறப்போ அந்த பேக் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். ஆனால் வந்து அந்த பிக் ஃபேமிலி சேர்ந்து அந்த சன்னை பார்த்தோம் நான் பாவப்படுறேன்னு சொல்லிட்டு லேடி ஓக்டியாங்க சொல்லுவாங்க. ஏன் அவர் தானே தண்டனை அனுபவிச்சார் சொல்கிறப்போ, ஆமாம் இந்த பிரச்சனை தப்பு எல்லாம் பண்ணது அவங்க அப்பா அம்மா, ஆனால் அவர் தான் வந்து அவங்கள மாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த தண்டனை எடுத்துக்கிட்டாங்க பாவம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இவங்களுக்கு கொஞ்சம் புரியுது, ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்புறம் அந்த கேஸ் ஃபைலையும் அவங்க ரீட் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட போய் கேட்குறாங்க, அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பிக் ஃபேமிலி லேடியை எவ்வளோ டிஃபெண்ட் பண்ணுறாங்க, இல்லை அந்த பொண்ணு தான் உங்கள் அண்ணனை மைக்கி ஏமாத்தலான்னு பார்த்துச்சுன்னு சொல்கிறப்போ, இவ வந்து அந்த ரெக்கார்டே காட்டுறா, என் அண்ணனே வந்து அவன் வாயால் கன்ஃபெஸ் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணை சின்சியராக லவ் பண்ண, நீங்கள் ஏன் அப்படி போய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட்லாம் கிழிச்சு போட்டுட்டு, இப்போ என்ன அந்த அப்போல்லாம் என்னால் விட முடியாது, கண்டிப்பாக வந்து அவள் தூக்கில் தொங்கணும், அதை நான் பார்க்கணும், அவளை வந்து விடோவாக்கி அவளை தூக்கில் தொங்க வச்சு சூசைட் மாதிரி நான் ஃப்ரேம் பண்ணுவேன், இதை கண்டிப்பாக நான் நடத்தியே காட்டுவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவ வந்து அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கையை உதறிட்டுறாளா. உடனே அவங்க அம்மா என்ன இவளையும் பிளாக்மெயில் பண்ணுறாங்க, நீ தான் அந்த பிளான்லாம் போட்டு அவகிட்ட வந்து அவனை கல்யாணம் பண்ணி இந்த ஃபேமிலிக்குள்ளே போனோம், ஸோ உன்னையும் நான் மாட்டி விட்டுருவேன், கண்டிப்பாக நான் மாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தா நம்ம லேடி ஓக்டியாங் தனியாக இருக்கும்போது வந்து நைட்டு வந்து அந்த மென்னை நிறைய பேரை கூட்டு வந்துடுது. அந்த பொண்ணு மிரேயாங் வந்து கூட்டு வந்து அந்த கூலிக்கு வேலை பார்ப்பாங்களா, அந்த ஆட்கள்லாம் கூட்டு வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி விடோஸ்லாம் இவங்க தான் கடத்திட்டு போயிட்டு கொண்டுட்டு சூசைட் மாதிரி ஃப்ரேம் பண்ணுறாங்க போல். நம்ம லேடி ஓக்டியாங்க பிடிச்சிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் நம்ம லேடி ஓக்டியாங் வந்து இப்போ அந்த பேக் ஃபேமிலி சேர்ந்த லேடி முன்னாடி வந்து நிற்கிறாங்க, பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களே ஷாக் ஆகிடுறாங்க, உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும், நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு. இப்போ தான் நமக்கு நடந்ததெல்லாம் காட்டுறாங்க. என்னன்னா உண்மைலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மிரேயாங்க இருக்காளா, அவளே வந்து அவள் கையில் வந்து நம்ம லேடி ஓக்டியாங் ரெட் கலர் ஒரு பிரேஸ்லெட் போட்டு விட்டாங்க, அதை கலத்தி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு, இதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறப்போ, ஓ எதனால் தகுதி இல்லைன்னு சொல்கிறேன், நீ பிளான் பண்ணி எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்தியா அதனாலவா, இல்லைனா வந்து நீ அந்த பேக் ஃபேமிலியோட பொண்ணுன்றனாலவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே தெரிஞ்சுட்டே கேட்குறாங்க. இப்போ அப்படியே ஷாக் ஆகிடுறா, அப்போ எல்லாமே உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சுட்டு ஏன் சும்மா இருந்தீங்கன்னும் போது நீயே வந்து சொல்லுவேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கே இவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, அந்த டால் இருக்குல்ல சூனிகார பொம்மை, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மதர் செஞ்சுரி ஹெட் கிட்ட கேட்கப்போ அவங்க சொல்லியிருப்பாங்களே இந்த மாதிரி அந்த கல்யாணத்தில் வந்து அந்த பேக் ஃபேமிலி லேடியை பார்த்தேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவங்க யோசிக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு ஏதாவது பொண்ணு இருந்துச்சுன்னு கேட்குறப்போ, ஆமாம் ஒரு குட்டி பொண்ணு இருந்தா அவளுக்கு அப்போ அப்படின்னு சொல்கிறப்போ, ஓகே கரெக்ட் தான், அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பேக் ஃபேமிலி சேர்ந்து அந்த லேடி வராமல் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க ஃபைன் பண்ணுறாங்களே. அப்புறம் லேடி ஓக்டியாங்க கேட்குறாங்க, நீ அப்போ எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து பிளான் பண்ண பண்ணல, எதுவுமே நிஜம் கிடையாதுன்னு கேட்குறப்போ, ஆமாம் பிளான் பண்ணேன், ஆனால் நான் அம்மா சொன்னது வந்து ஃபுல்லாகவே நம்பினேன், அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சது, நான் என்ன பண்ணுறது, சின்ன வயசில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணனாலே அண்ணன் செத்து போயிட்டான், அதுக்கப்புறமேட்டுக்கா எங்கள் கிட்ட பணமே இல்லாதனால என்னை வந்து அடாப்ட் பண்ணிட்டு ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி அடாப்ட் பண்ணிட்டு போனாங்க, அங்கே போய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால தான் எனக்கு உங்கள் மேலே அவ்வளோ கோவம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளும் அவப்பட்ட கஷ்டத்தை சொல்கிறா. அப்புறம் தான் வந்து அவங்க சொல்லுவாங்க, நீ உங்கள் அம்மா சொல்கிற எல்லாமே பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க தான் ஐடியா கொடுத்துருப்பாங்க. அதனால தான் அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, இந்த வீடியோஸ்லாம் கடத்திட்டு போகிற ஆட்களை வந்து வேணுனே ட்ராப் மாதிரி செட் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்து லேடி ஓக்டியாங்கிட்ட சொல்லி, அப்புறம் அவங்க வந்து என்னென்னா இந்த ராஜா இருக்காங்களா, அவங்களுக்கு கீழே மெஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாங்களே, அதான் இதுக்கு முன்னாடி ஓல்டு சீன்லலாம் பார்த்துருப்போமே, அவங்கள வச்சு கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு அவங்களாம் வந்து இந்த வீடியோவை கடத்திட்டு போகிற மென்னெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க.
அப்புறம் லேடி ஓக்டேங் என்ன கேட்டுறாங்க, இந்த மாதிரி வந்து உனக்கு வெக்கமா இல்லை உன் பொண்ணே இந்த மாதிரி பயன்படுத்திருக்கேன்னு கேட்குறப்போ, வேறு நான் என்ன பண்ணும், என் பையனை அந்தளவுக்கு நான் பாசம் காட்டி வளர்த்தேன், உன்னால தான் என் பையன் செத்து போனேன். ஆக்சுவலி இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பையன் வந்து சூசைட் பண்ணிப்பாங்க. சூசைட் பண்ணுறப்போ கூட அந்த கல் இருக்குல்ல, பேக்கி வந்து வச்சிருப்பாள் அந்த ஸ்டோன், ஒரு ஒயிட் கலரில் ஸ்டோன் மாதிரி, அதை கையில் வச்சுட்டு தான் அவர் சூசைட் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் சொல்லி வந்து அந்த பேக்கி ஃபேமிலி சேர்ந்த லேடி ஆள்றாங்க, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இல்லை, நீங்கள் வந்து அவனை விட்டுருங்க, அவன் இறந்து போயிட்டான், உங்கள் பொண்ணுக்காக யோசிச்சு பாருங்க, உங்கள் பொண்ணு கல்யாணம் அடிச்சு உங்கள் பொண்ணு வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டிருக்கா, அவளுக்கு கொஞ்சம் பாசம் காட்டுங்கன்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளோ அட்வைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவள் கேட்குற மாதிரி இல்லை. அப்போ சரி ஓகே, நீங்கள் திருந்த மாட்டேங்கிறதுக்கப்புறம் என்கிட்டயும் குடும்பத்துக்கிட்டையும் வராதிங்கன்னு சொல்லிட்டு லேடி ஓக்டேங் போயிடுறாங்க. இந்த பொண்ணு வந்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு லேடி ஓக்டாங்கிட்ட சொல்கிறப்போ, லேடி ஓக்டாங் வந்து இல்லை இப்போ தான் எல்லாமே முடிஞ்சிச்சு, நீ போவே, எங்கே போவே அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை எங்கள் அம்மாட்ட போக முடியாது கண்டிப்பாக, அவங்க வந்து அவங்களுக்கு நான் துரோகம் பண்ணேன்னு விட மாட்டாங்க, எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ தான் இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டல, என் மேலே உனக்கு கோவம் இல்லை, பேசாமல் நம்ம ஒன்றாவே இருக்கலாமே ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு லேடி ஓக்டாங் கேட்குறப்போ, அப்போ நீங்கள் என்ன மனுஷங்களேன்னு கேட்குறப்போ, உன்னை மனுஷன்றதை விட நீ சின்ன வயசுலேருந்து லவ்வே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, நான் வந்து உனக்கு ஒரு அம்மாவும் சிஸ்டராகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், உனக்கு ஓகேனா நீ இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறப்போ, இவங்களுக்கு ரொம்ப அழுகே வந்துடுது. அப்போ தான் அந்த ஸ்லேவ்ஸ்லாம் வராங்க. ஆக்சுவலி இவங்க ஸ்லேவ்ஸ்க்குலாம் தெரியாமல் தான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தெரிஞ்ச அந்த பொண்ணு கெட்ட பேர் ஆகிடும், அதனால் கொஞ்சம் காசு கொடுத்து வெளியே ட்ரிங்க் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க நினைப்பாங்க போல. நான் அதை கூட மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க, 2 ஹெட்டில் போடுற அந்த பின் மாதிரி இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து இது 2 பேர் நீங்கள் 2 பேர் சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இவங்களுக்காக செலவு பண்ணி அந்த பின்னை போட்டு விடுறாங்க. இவங்க 2 பேர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே ஒரு பக்கம் நம்ம பிரதர் எப்படியோ ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் அவங்க பிரதரை கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் லேடி ஓக்டேங்கோட ஹஸ்பண்ட், உண்மையான ஹஸ்பண்ட், முதல்ல கல்யாணம் ஆச்சுல, நிஜமாவே அவங்களை கண்டுபிடிச்சிடுவாங்க. அவங்ககிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன தெரியலையா, நான் தான் உங்கள் பிரதர், இன்னமும் உங்களுக்கு என்ன ரெகனைஸ் ஆகலன்னு கேட்குறப்போ, அவர் அதை விட ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காரு. உட்டெல்லாம் தூக்கிட்டு கூலி வேலை செய்கிறவங்க மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்க மாதிரி இருக்காங்க. ஓகேவா, இங்கே அந்த பக்ஜுங்கி இருக்கார்ல, ஒரு மோசமான ஆள், இதுக்கு முன்னாடி கூட அந்த கோல்டு மைன் பண்ண மாஸ்டர் பிளான் போட்டாரே, அவர் தான் வந்து இந்த விடோவெலாம் கடத்தி கொலை பண்ணுற பிளானே போட்டவர் போல இருக்குது. ஸோ அவர்கிட்ட வந்து அவரோட ஸ்லேவாக ஒர்க் பண்ணுற ஆள் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி வந்து இந்த பிளான்லாம் மாட்டிக்கிச்சு, நம்ம ஆளுங்களாம் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி யார் இதெல்லாம் கண்டுபிடிச்சான்னு சொல்கிறப்போ, வழக்கம் போல் நம்ம லேடி ஓக்டாங்க அந்த கோல்டு மைனிங் பண்ணுறப்போ நம்மளை தடுத்து மாட்டி விட்டாளா அதே பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்ஜுங்கி கிட்ட சொல்கிறாரு. இப்போ நம்ம லேடி ஓக்டேங் வந்து அவங்க ஆஃபீஸில் இருக்கும்போது வந்து நிறைய லேடிஸும் ஆஃபீஸில் இருக்காங்க, அந்த மதர் சென்டரில் சேர்ந்தவங்களாம். அந்த நேரம் பார்த்து வந்து நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அந்த மாதிரி மெஜிஸ்ட்ரேட்டில் இருந்தார்ல, அவர் வந்து ஒரு கெட்ட மெஜிஸ்ட்ரேட் போல், இந்த கண்ட்ரியில் இருக்க மெஜிஸ்ட்ரேட், அவங்க ஆளுங்களாம் கூப்பிட்டு வந்து இவங்களை பிடிச்சி வெளியே தள்ளி போகிறாங்க. வெளியே தள்ளிட்டு வந்து ஒரு விடோ, இந்த ஆஃபீஸ்லாம் இவ இருக்கக்கூடாது, தெரியுமா, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த ஆஃபீஸ் இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எரிக்கணும்னு சொல்லிட்டு வெளியே ரோட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வெளியிருக்காங்க. அப்போ லேடி ஓக்டாங் எவ்வளோ சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம், நான் விடோன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, அதான் ஹஸ்பண்ட் பாடி இருக்குல்ல, அதை நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கப்புறமேட்டுக்கா விடோ வந்து விடோன்னு தான் சொல்லுவாங்க. சரியா, இந்த மாதிரி உன் ஹஸ்பண்ட் வந்து எப்படி தான் இந்த மாதிரி உன்னுடைய சுயநலத்துக்காக இப்படி இல்லைன்னு சொல்றியோ தெரியல, அது கண்டிப்பாக ஹஸ்பண்ட் பாடி தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் எரிச்சிடுறாங்க. நம்ம லேடி ஓக்டாங் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிகாஸ் அவங்க இத்தனை வருஷமாக சேர்த்து வச்சு அந்த ஃபைல்ஸ் அவங்க இதெல்லாம் எரியுதுல, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து அந்த பேக் ஃபேமிலி சேர்ந்து அந்த லேடி இருக்கால, அவள் வந்து இந்த பார்த்து சிரிக்கிறா. அவளை வந்து இவங்க மாட்டி விடல, ஏன்னா வந்து இவங்க ஃபேமிலியில் ஒருத்தங்க மதானே இப்போ, பிகாஸ் அவங்க பொண்ணு தான் எடுத்துருக்காங்க, எதுக்கு மாட்டி விடணும்னு சொல்லிட்டு அவங்கள மாட்டி விடல போல இவங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா.